அனைவருக்கும் வணக்கம். சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷே குரு சுக்ர சனி பேச்சே ராகவே கேதுவே நமோ நமஹ. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதியாய் குருவாய் அருவாய் அருள்வாய் குகனி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி பலன் நவகிரகத்துண்டான நல்லாசியுடன் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்று அந்த நவகிரகத்தை மனப்பூர்ணமாக பிரார்த்தனை செய்து கொண்டு மூசிக வாகனம் மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமனு ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. இந்த விக்ன விநாயகரை மனதார வேண்டி வழிபாடு செய்து கொள்ளும் போது எலி வாகனமாக கொண்டவருமான விநாயகரை, கையில் மோதகத்தை வைத்து கொண்டு வரும் விநாயகரை, விசிறி போன்ற பெரிய காதுகளை கொண்டவரும் நீண்ட பூணலை அணிந்து கொண்டவருமான குட்டை உருவம் கொண்ட விநாயக பெருமானை, அதான் மகேஸ்வர புத்திர சிவபெருமானுடைய மகனுமான விக்னி விநாயகனை பாதங்களை விழுந்து வணங்கி தனது பக்தர்களை தடைகளை நீக்கி அருள் புரிவார் இந்த விநாயக பெருமான். ஆகவே விநாயகரை மனதார வேண்டி வரும்போது சகல விதமான காரிய சித்தி நடக்கும். அதுக்காண்டி தான் வாக்குண்டான் நல்ல மனமுண்டான் மாமலராய் நோக்குண்டான் மேனி நுணுங்காது பூக்கொண்டு தப்பா திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பால் சார்பார் தமர்க்கு. யார் அந்த பாதத்தை தப்பாமல் வணங்கி வந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த விநாயக பெருமான் வழித்துணையாகவே வருவார். ஆகவே வெளியில செல்லும் போது விநாயகரை தரிசனம் செய்து கொள்ளும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல காரிய சித்தி அடையுது. பயணம் மேற்கொள்ளும் போது அதே போல் விநாயகரை ஒரு சூரிய தேங்காய் விட்டுட்டு செல்லும் போது நம்மளுக்கு காரிய சித்தி அடையுது. ஆகவே இந்த விநாயகர் பெருமானை மனதார வேண்டிக்கணும். இன்று நாளுக்குண்டான ராசி பலன் செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 22ஆம் தேதி உத்தராயண காலம் வசந்த ருது. இன்று சூரிய உதயம் காலை 5:57 வரை, சூரிய அஸ்தமனம் மாலை 6:22 வரை. இந்த நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்று நாளுக்குண்டான சுபஹோரை காலை 8 முதல் 11 வரை, பகல் 1 முதல் 2 வரை, மாலை 3 முதல் 6 வரை சுபஹோரைகள். இன்றைய கிரக நிலவரம்: மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்று பகல் 12:04 மேல் சந்திர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து நகர்ந்து தனு ராசியில் செல்லுகிறார். இன்று நாளுக்குண்டான ராகு காலம் பகல் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை காலம் பகல் 12 முதல் 1:30 வரை. இந்த சூளம் வடக்கு, பரிகாரம் பாலாகும். புதிதாக பயணம் மேற்கொள்ள விரும்பும் அன்பர்கள் வடக்கு திசையில பால் அருந்தி செல்வது சிறந்தது. இன்றைய கரண நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய தேய்பிறை சதுர்த்தி நாள் முழுவதும் உள்ளது. இந்த சம நோக்கு உள்ள கேட்டை நட்சத்திரம் பகல் 12:04 வரை, அதன் பின்பு கீழ் நோக்கு உள்ள மூல நட்சத்திரம். இந்த பரிகம் நாமயோகம். இந்த விஷ்கம்பம் இரவு 10:46 வரை, அதன் பின்பு பிரித்தி நாமயோகம். இந்த கரணம் பவகரணம் மாலை 6:38 வரை, அதன் பின்பு பாவலா கரணம். இன்றைய சூரிய ராசி மேச ராசி, சந்திரன் ராசி
பகல் 12 மணி 6 நிமிடம் வரை விருச்சிக ராசி, அதன் பின்பு தனு ராசியில் பயணம் மேற்கொள்கிறார். இந்த நாள் முழுவதும் சித்த யோகம் அமிர்த யோகமாக உள்ளது. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி, அதாவது ரிஷபராசிக்காரர்கள் சந்திராஷ்டமமாக உள்ளது. சந்திராஷ்டம நேரம் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12 மணி 4 நிமிடம் வரை கார்த்திகை நட்சத்திரம், அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் நிதானித்து செயலாற்றுவது சிறந்தது. ஆகவே இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்கள் ரிஷப ராசியில அடங்கிய நட்சத்திரம் என்பதால் நிதானித்து செயலாற்றுவது கால சிறந்தது. புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத விஷயத்தில் நம்ம விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. இந்த திதி சூன்யம் பெறும் ராசிகள் ரிஷபம், கும்பம் ஆகும். ஆகவே இந்த திதி சூன்யம் பெற்ற ராசி ரிஷபம், கும்ப ராசிக்காரர்கள் அதிலே சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். சந்திராஷ்டமத்தோட இது சற்று அதிகமாகவே பலன் கொடுக்கும். இந்த விவாக சக்கரம் நடு, நேத்திரம் 2 பங்கு, ஜீவன் ஒரு பங்காக உள்ளது. ஆகவே நேத்திரம் ஜீவன் முழுவதுமாக இருப்பதால் அனைத்து விதத்தில் உங்களுக்கு காரியம் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். இன்றைய சிராத திதி சதுர்தசி திதி. இன்றைய விசேஷம் சங்கடகட சதுர்த்தி. இன்றைய தினம் சங்கடகட சதுர்த்தி அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை வரும்போது அங்காரக சதுர்த்தி. அங்கார சதுர்த்தி வழிபாடு நல்ல பலன் கொடுக்கும். விநாயகர் பெருமானை மனதார வேண்டி அபிஷேகம் ஆராதனை செய்து சோடசோபச்சாரம் போன்றவற்றை பார்த்து 27 முறை பிரதட்சணம் வரணும். இந்த அங்காரக சதுர்த்தி என்பதால் தேங்காய் மாலை 7 தேங்காய் மாலையாக கட்டி விநாயகர் பெருமானை சாத்தி, வாழைப்பழம் மாலை ஒரு 16 வாழைப்பழம் மாலையாக கட்டி அதிலே அருகம்புல் இணைத்து மாலையாக கோர்த்து வழிபாடு செய்யும் போது அதிவிரைவில் திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு உண்டான தோஷ நிவர்த்திக்கு இந்த அங்காரக தோஷம், ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி அன்று கண்டிப்பாக தேங்காய் மாலை சாத்தி வழிபாடு செய்யும் போது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மை நடக்கும். அதிலே தேங்காய், ஒரு தேங்காயில நீராஞ்சனம், ஒரு தேங்காய் உடைத்து அதிலே நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நீராஞ்சனம் அதை காட்டி வழிபாடு செய்து கொள்ளும் போது உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்கள் அடையும். அதே போல் 27 அல்லது 36, 54, 108 என்கிற எண்ணிக்கை அடிப்படையில இந்த விநாயகர் பெருமானை வலம் சுற்றி வரும்போது உங்களுக்கு தேக ஆரோக்கியம், மன வலிமை அனைத்தும் உருவாகும். காரிய சித்தி நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே இந்த விநாயகர் பெருமானை சங்கடகட சதுர்த்தியில மாலை பொழுது வழிபாடு செய்து சந்திரனை சேர்த்து தரிசனம் செய்யும் போது சந்திரனால் ஏற்பட்ட தோஷம் அனைத்தும் நிவர்த்தியாகும். ஆகவே கிரக பிடி இருந்தால் நிவர்த்தியாகும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய காலம் என்பதால் அங்காரக தோஷம் ஜாதகத்துல இருந்தா அது கண்டிப்பாக மிக விரைவில் அதுக்குண்டான தாக்கத்தை குறைக்கும். ஆகவே அது முக்கியமாக வழிபாடு செய்து கொள்வது சிறந்தது. இனி 12 லக்னத்துக்கு உண்டான நேரங்கள். காலை 4 மணி 48 நிமிடம் முதல் 6 மணி 30 நிமிடம் வரை மேச லக்னம். காலை 6:30 மணி முதல் 8 மணி 24 நிமிடம் வரை ரிஷப லக்னம். காலை 8 மணி 24 நிமிடம் வரை 10 மணி 30 நிமிடம் வரை மிதுன லக்னம். காலை 10 மணி 30 நிமிடம் முதல் பகல் 12 மணி 42 நிமிடம் வரை கடக லக்னம். பகல் 12 மணி 42 நிமிடம் முதல் 2 மணி 48 நிமிடம் வரை சிம்ம லக்னம். மாலை 2 மணி 48 நிமிடம் முதல் 4 மணி 48 நிமிடம் வரை கன்னியா லக்னம். மாலை 4 மணி 48 நிமிடம் முதல் 6 மணி 48 நிமிடம் வரை துலா லக்னம். மாலை
6 மணி 48 நிமிடம் முதல் 8 மணி 54 நிமிடம் வரை விருச்சிக லக்னம். இரவு 8 மணி 54 நிமிடம் முதல் 11 மணி 6 நிமிடம் வரை தனுசு லக்னம். இரவு 11 மணி 6 நிமிடம் முதல் 1 மணி 12 நிமிடம் வரை மகர லக்னம். நள்ளிரவு 1 மணி 12 நிமிடம் முதல் 3 மணி 6 நிமிடம் வரை கும்ப லக்னம். அதிகாலை 3 மணி 6 நிமிடம் முதல் 4 மணி 45 நிமிடம் வரை மீன லக்னம். இந்த 12 லக்னம் அப்படிங்கும்போது அந்த 12 லக்னத்தில் ஒவ்வொரு நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். ஒவ்வொரு காரியம் செய்யும்போது ஒரு நல்ல லக்னமாக நம்மளுக்கு அமையும் போது நம்ம ராசி பிரகாரம் அதுக்குண்டான கிரக பலன் நம்மளுக்கு சிறந்ததாகவே அமையும். இனி போரை அறிந்து செயலாற்றும் போது அனைத்து விதத்தில் நம்மளுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 24 போரைகள் நம்மளுக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு போரை கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்றபடி அந்தந்த காரியம் செய்து கொள்ளும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு சுபத்தன்மை அடையுங்க. அதனால நீங்க ஜாக்கிரதையாக இருந்து அந்த சுப போரை மூலமா நம்மளுக்கு அனைத்து விதமான காரியங்கள் செய்து கொள்வது சிறந்தது. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அந்த செவ்வாய் பகவானை மனதார வேண்டிக்கணும். முதல் போரை செவ்வாய் போரை. ஆகவே அந்த முதல் போரை செவ்வாய் போரைக்கு வீரவஜ்ஜாய வித்மஹி விக்னஹஸ்தாய திமிஹி தன்னோ பௌம பிரஜோதயாத்ங்கிற மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரணும். அந்த மந்திரம் சொல்லிட்டு வரும்போது அந்த அங்காரக நாள் நம்மளுக்கு பலவிதமான நன்மை நடக்கும். ஆகவே இந்த 24 மணி நேரத்துக்கு உண்டான போரை இந்த செவ்வாய்க்கிழமை என்பதால் முதல் போரை செவ்வாய். காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் போரை. காலை 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய போரை. காலை 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர போரை. காலை 9 மணி முதல் 10 மணி வரை புதன் போரை. காலை 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர போரை. காலை 10 மணி முதல் பகல் 12 மணி வரை சனி போரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை குரு போரை. பகல் 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் போரை. பகல் 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய போரை. பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர போரை. பகல் 4 மணி முதல் 5 மணி வரை புதன் போரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர போரை. இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சனி போரை. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை குரு போரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் போரை. 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய போரை. இரவு 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர போரை. இரவு 11 மணி முதல் 12 மணி வரை புதன் போரை. நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர போரை. நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணி வரை சனி போரை. நள்ளிரவு 2 மணி முதல் 3 மணி வரை குரு போரை. அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் போரை. அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய போரை. அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர போரை. ஆகவே இந்த 24 மணி நேரத்துக்கு உண்டான போரை அறிந்து நம்ம ஒரு காரியம் செய்யும் போது நம்ம அனைத்து விதமான நன்மை நடக்கும். இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறதால் முதல் போரை செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து வர்றதுக்கு சிறப்பான பலன் நம்மளுக்கு அடையிறதுக்கு சிற்பமுற்று மானியே செவ்வாயே தேவா குறையில்லா தருவாய் குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்குங்கிற தமிழ் மந்திரம் சொல்லணும். சிறப்பிற்று மணியே அப்படின்னு பேர் அதுக்கு. அப்ப அவர் எவ்வளவு சிறப்பா இருக்கான்னு பாருங்க. சிறப்பிற்று மணியே செவ்வாய் தேவா குறையில்லா தருவாய் குணமுடியே வாழ மங்களம் மறுவாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகளை நீக்குங்கிற மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லணும். அதை சொல்லி நம்ம பிரதட்சணமாக வரும்போது நம்மளுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். ஆகவே இந்த தமிழ் மந்திரம் சமஸ்கிருத மந்திரம் எது தெரிந்தாலும் அது சொல்லி நம்ம ஆலயம் நவகிரகத்தை சுற்றி வரும்போது பலவிதமான நன்மைகள் நம்மளுக்கு அடையும்.
மேசராசி என்பவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை மே மாதம் 5ஆம் தேதி இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாள். பல விதத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் இன்றைய தினம் ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. பல குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய காலம். ஆகவே இந்த தொடக்கத்தில் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு நீங்கள் புதிய ஆற்றலை குழப்பமாக இருந்தாலும் சற்று ஆறுதல் தெரிவிங்க. கடந்த காலம் மருத்துவ செலவு நிறைய வந்தது, இந்த தினம் நம்மளுக்கு நல்லா இருக்குமா என்ற முதல் அப்படிங்கிறது உணர்ச்சி பூர்வமாக செயல்படக்கூடிய காலம். ஆகவே செலவினங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது. உங்கள் ராசினாலும் 12ஆம் இடத்துல மறைந்து இருப்பதால் உஷ்ணத்தால் சற்று பாதிப்பு உருவாகக்கூடிய காலம். ஆகவே சற்று உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது சிறந்தது. தொழில் பணிபுரியும் இடத்தில் அதிகாரிகளுக்கு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சினால் நீங்கள் வெற்றி பெற்று வரக்கூடிய தன்மை. தடைகள் அனைத்தும் நிவாரணம் தரக்கூடிய காலம். திடீர்னு செலவு வரும். அந்த செலவுகள் கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது. ஆகவே உங்களுடைய பட்ஜெட்டை கவனமாக கையாள்வது சிறந்தது. குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு நல்ல அருமையான காலம். உங்களுடைய குடும்பம் நல்ல மேன்மை அடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவுகள் ஏற்படும். தாய் தகப்பன்களும் சரி, தகப்பனும் சரி, சகோதர மகளையும் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம். அதுவே குடும்பத்தில் உண்டான உறவு வலுப்பெறும். குடும்பமே உங்களுக்கு தற்காலிகமாக இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்து வருவாங்க. ஆகவே உடற்பயிற்சி மேற்கொள்வது சிறந்தது. மனதில் ஏதேனும் ஒரு குழப்பம் வரும்போது கவனமாக இருந்து வருவது சிறந்தது. ஓய்வு எடுத்துக்கொண்டு உணவுகள் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உட்கொள்ளும் போது சரியானதாக இருக்கும். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு உச்சம் பெற்றிருப்பதால் புதன் அதிலே இணைந்து இருப்பது, சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது, உணவு விஷயத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அவசரப்பட்டு எந்த விதமான முடிவு எடுக்காமல் இருப்பதே சிறந்தது. நிதானமாக செயல்படணும். செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால் நிதானித்து செயல்படணும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் நீசத்தில் இருந்தாலும் இந்த பகல் 12:04 மேல் சந்திர பகவான் நகர்ந்து தனுசு ராசியில் செல்லும் போது உங்களுக்கு ஆரோக்கியம் கூடும். குழப்பங்கள் நிவர்த்தி பெறக்கூடிய வாய்ப்பு. மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுதல். காலை பொழுதுல இருந்த சூழ்நிலை மாலை பொழுது மாறிவிடும் ராசிக்கு. ஆகவே சற்று கவனமாக இருந்து செயலாற்றும் போது உங்கள் கைமேல் பலன் அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான நாள். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலும் புதனோட 2ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கும்போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை சீராக இருந்து வரும். நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய தன்மையே உங்களுக்கு அமையும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் செல்லும் போது உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் என்ற மாலை பொழுது. ஆகவே சற்று கவனமாக இருந்து வரணும். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் நிதானித்து செயலாற்றுவது சிறந்தது. உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியம் இல்லைங்கிறது நம்மளுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கும். ஆகவே சற்று உங்களுடைய உழைப்பு நிதானித்து, ஒரு மிஷினில் வேலை செய்யணும்னா கவனமாக செயலாற்றுவது, ஒரு வண்டியில் பயணம் மேற்கொள்ளும் போது கவனமாக இருப்பது சிறந்தது. ஆகவே பணவரவு நல்ல சீராக இருந்தாலும் சில சங்கடங்கள் உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மையை உருவாகும். அதனால் வெளியூர் பயணம் மேற்கொண்டால் இருக்கும் அன்பர்கள் ஜாக்கிரதையாக இருந்து வருவது சிறந்தது. இந்த செவ்வாய்க்கிழமை என்பதால் இந்த தொடக்கத்தில் உங்களுக்கு கவலையாக இருந்தாலும் நிதானித்து செயலாற்றுவது சிறந்தது. மத்தியானம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு நல்ல தருணமே. 12 மணிக்கு மேல் தான் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம். ஆகவே வேலையில் கவனம் செலுத்தணும். காலையில் இருந்த சூழ்நிலை சாயங்காலம் மாறிடுச்சு அப்படிங்கிறது கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் துணையாக இருக்கக்கூடிய தெய்வமே உங்களுக்கு நிவர்த்தி பெறும். ஆகவே உங்கள் வழிபாடு தெய்வம் நீங்கள் சரியான முறையில் கையாள்வது சிறந்தது. சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாகவே அமையும். சனி பகவானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய காலம். அதனால உங்களுக்கு நன்மை நடக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருநாள் உங்களுக்கு பெரிய ஆதாயம் வந்து
அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தினம் சற்று ஆறுதலாக இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்ல சாதகமாகவே அமர்ந்துள்ளது. அது நேர்மையாக இருந்து நம்ம உழைக்கிறோம், நம்ம கடுமையான உழைக்கிறோம், அதுக்கேற்றபடி ஊதியம் கிடைக்கலையா அப்படிங்கிறது ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்கும். இந்த ராசியில அடங்கிய சில கிரகம் குரு பகவான் மட்டுமே. ஆகவே 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனால் சில சில குழப்பங்கள் மறைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கும். அதனால் உத்தியோகத்தில் தொழில் செய்கிற ரீதியாக இந்த நாள் உங்களுக்கு கடினமாக உழைப்பாக இருக்கும். பலனை தருமா பலன் தராதாங்கிறது மாலை பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சேரக்கூடிய தன்மை. ஆகவே இந்த மிதுன ராசிக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல நீ சென்று இருந்தாலும் இந்த பகல் 12 மணிக்கு மேல் சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல அமரும் போது உங்களுக்கு அருமையான காலமாக மாறிடும். ஆகவே சற்று கவனமாக இருந்து செயலாற்றும் போது உங்களுக்கு பொருளாதார நிலை சீராக இருக்கும், தொழில் நல்ல மேன்மை அடையும், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை, நிதானித்து செயல்படக்கூடிய தன்மை போய் வேகமாக செயல்படக்கூடிய காலமாக மாறிவிடும். இவர் அவ்வளவு தூரம் ஸ்பீடாக செய்கிறாரு அப்படிங்கிற பிற ஊழியர்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படைய அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே இந்த தினம் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு பௌர்ணமி நேரம் அப்படின்னு சொல்லலாம், முழு வெளிச்சம் நம்மளுக்கு வந்துவிட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியக்கூடிய தன்மை. ஆகவே இந்த தினம் நம்மளுக்கு நிதானித்து செயலாற்றுவது சிறந்த. இந்த தினம் சங்கடகர சதுர்த்தி. ஆகவே சங்கடகர விநாயகர் பெருமானை மனதார வேண்டி வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகும், குடும்பம் நல்ல மேன்மையடை, வாழ்க்கை துணையினால உங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை. 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் செல்வதால் சந்திர பகவான் உங்கள் மனைவியே உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை, மனைவினால உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான தருணமாகவே அமையும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சற்று தலை சம்பந்தப்பட்ட கோளாறு கொடுக்கும், தலைவலி வருது, வாய்ப்புண் வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது புதனோடு சேர்ந்து உஷ்ணத்தால் சற்று பாதகம் கொடுக்கும். சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருப்பதால் தலை சம்பந்தப்பட்ட கோளாறு வரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். அதாவது தலைவலி வருது, பல்வலிக்குது அப்படின்னு வாய்ப்புன்னு வந்துச்சுன்னா நீங்கள் நீர் ஆகாரம் உட்கொள்வது சிறந்தது. தேவையற்ற விவகாரங்கள் தலையிடாமல் இருப்பது சிறந்தது. கவனமாக இருந்து செயல்படணும். பிறருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட்டால் உங்களுக்கு அது பாதகமாகவே அமையும். ஆகவே இந்த மொத்தத்தில் இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாகவே அமர்ந்துள்ளது. கடகராசி அன்பர்கள் மொத்தத்தில் நாள் உங்களுக்கு போக்குவரத்து விஷயத்திலே நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய தன்மை உருவாகும். அடிக்கடி வெளியூர் சென்று வர வேண்டிய காலமாக இருக்குது. ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி அடிக்கடி போக வேண்டியிருக்குங்கிறது அலைச்சலாகவே இருக்கும். ஆகவே நல்ல பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலம் இந்த தினம். ஆனால் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு ஆளுமை தன்மை அதிகரிக்கும், மனதில் இருக்கக்கூடிய உறுதிப்பாடு அதிகரிக்கக்கூடிய தன்மை, யோசனைகள் பாராட்டுகள் உங்களுக்கு சக ஊழியர்களால் மற்றும் மேலதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையாகவே மாறும். புதிய பொறுப்புகள் சேரக்கூடிய காலம். இந்த பொறுப்புகள் ஏற்றுக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு மனப்பக்கம் இல்லைங்கிறது உங்களுக்கு ஒரு குழப்பம் நீடிக்கும். என்னால் இதை செய்ய முடியுமா, செய்யலாமா, வேண்டாமா, கொடுக்கக்கூடிய பொறுப்பை நம்ம எடுத்துக்கலாமாங்கிறது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை நீடிக்கும். இருப்பினும் அந்த பொறுப்பை உங்களுக்கு அடையும் போது நிதிநிலை உங்கள் பொருளாதார சிக்கல் அனைத்தும் மேம்படக்கூடிய தன்மை கிடைக்கும். செலவினங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது. சிறு சேமிப்புகளுக்கு கவனம் செலுத்தி சேமிப்பில் இருப்பது சிறந்தது. புதிய தொழில் தொடங்குறது, லாபத்தை காண முடியுமாங்கிறதெல்லாம் உங்களுக்கு புதிய புதிய யுக்திகள் கையாளக்கூடிய தன்மை. இந்த கடகராசிகள் அமர்ந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் பகவான் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உங்கள் 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு மேலும் ஊக்கத்தை அளிக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே சற்று மனைவி கூட்டம் சற்று ஆலோசனை செய்து கொள்வது சிறந்தது. மனைவினால் உங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கும். செலவினங்களுக்கு மனதாக கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது. ஆகவே உங்களுக்கு உடல்நிலை பார்க்கும்போது சற்று உங்களுக்கு உணர்ச்சிபூர்வமான நிலை, உடல் நலத்துக்கான நெருங்கிய தொடர்புடையது. ஆகவே மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். செரிமான கோளாறு இல்லாமல் பார்த்து கொள்வது சிறந்தது. ஆகவே பிரச்சனை எதுகளும் இருந்தால் நல்ல நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்து கொள்வது சிறந்தது. ஆகவே இந்த செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது, கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து கொள்ளும் போது இது பரிகாரமாகவே அமையும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல கிரக நிலை உண்டு.
உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செல்லும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். சோர்வின்றி உழைப்பீங்க. ஏதேனும் ஒரு பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போது, புதிய தொழில் தொடங்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான காலமாக அமையும். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பதே சிறந்தது. எல்லாருடன் நம்ம சகஜமாக பழகுறோம் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் இந்த வேலையை முடியும் போது உங்களுக்கு வேகத்தை மனவேகம் அதிகரிக்கும் போது சற்று கவனமாக இருப்பது, பொறுமையாக இருந்து வருவது சிறந்தது. ஆகவே இந்த தினம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த தினம் 5ஆம் தேதி சங்கடகட சதுர்த்தி. விநாயகர் பெருமான வழிபாடு செய்து கொள்வது சிறந்ததாக அமையும். மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது. உங்கள் நீண்ட காலம் இலக்குகளை நீங்கள் மறுபரிசீலனை செய்து கொள்வது நல்லது. ஆக இந்த தினம் செலவுகள் கட்டுப்படுத்து அவசியமாக இருக்கும். நிதிநிலை உயர்வுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறது, பொருளாதார சிக்கலிருந்து நம்ம தப்பிக்கிறது. ஏதேனும் ஒரு வகையில் பணியிடத்தில் நம்ம மேலதிகாரிகள் மூலமா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஆகவே குடும்பம் நல்ல மேன்மை அடையும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அந்த ராசியில இருக்கக்கூடிய கேது பகவானால் சற்று மன உளைச்சல் கொடுத்தாலும் குடும்பத்துல நல்லா கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது சிறந்தது. கணவன் மனைவிக்கு உண்டான உறவு அதிகரிக்கும். ஆகவே இந்த தினம் சற்று மாலை பொழுது வெளியில சென்று வரும்போது செலவினங்களை கொண்டு கட்டுப்படுத்திக்கலாம். ஆகவே சிறு நடைப்பயிற்சி மேற்கொண்டாலே போதுமானதாகவே இருக்கும். உங்கள் வழிபாடு தெய்வம் நீங்கள் துணையாக வைத்துக் கொள்வது, விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து கொள்வது சிறந்தது. ஆகவே இந்த ஓய்வெடுத்து கொள்ளக்கூடிய காலமாக அமையும். சிறு சிறு உபாதைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலம். அதை சற்று எச்சரிக்கையாக உடல் ரீதி வைப்பதே சிறந்தது. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த தினம் சிறு சிறு கவனம் சிதறும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, கண்ட சனி, செவ்வாய் பகவான் சேர்ந்திருப்பதால் கவனத்தை கொஞ்சம் திசை திருப்பக்கூடிய காலம். ஆகவே இந்த தினம் தொடக்கத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கக்கூடிய நிலை 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அதன் பின் உங்களுக்கு 4ஆம் இடத்துல செல்லும் போது, குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்பதால் கூடுதலாகவே கவனம் செலுத்த வேண்டிய காலமாக அமையும். ஆகவே மனம் அமைதி இருந்து தவிக்கக்கூடிய காலமாக அமையும். ஆகவே மனசோர்வு, ஜீரண கோளாறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறந்தது. பயணம் மேற்கொள்ளும் போது சற்று கவனமாக இருக்கணும். இயந்திரங்கள் கையாளும் போது சற்று நிதானித்து கையாள்வது சிறந்தது. வண்டி வாகனம் செல்லும் போது சற்று கவனமாக இருப்பது சிறந்தது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு கொள்வது சிறந்தது. அதிகமாக உணவு உட்கொள்ளாமல் இருந்து நிதானமான உணவுகள், திடமான உணவு உட்கொண்டாலே போதுமானது. ஆகவே பணியிடத்தில் உங்களுக்கு சவாலான பொறுப்புகள் உங்களுக்கு அமையும். இந்த சவால் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது? நிறைய ஏற்கனவே மன அழுத்தம் இருக்கு, மனசோர்வு இருக்குது, எப்பவுமே தீராத ஒரு பிரச்சனையாகவே இந்த உடல் ரீதி வந்து கொண்டே இருக்குது. இந்த நேரத்தில் பணி நம்மளுக்கு அதிகமாக பணி சுமை கொடுத்தால் நம்மளால எப்படி செய்ய முடியுங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு நீண்ட கால குழப்பம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இருப்பினும் உங்களுக்கு அவசரத்தால் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருக்கும். ஆகவே இன்று சொன்னக்கூடிய விஷயம் சற்று பொறுமையாக யோசனை செய்து நிதானித்து பதில் கூறுவதே சிறந்தது. பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். ஆகவே செலவுகள் உங்களுக்கு கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது. பண வரவு சாதாரணமாகவே இருக்கும். ஆகவே இந்த தினம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும். அதனால் பொருளாதார உயர்வு உண்டான வழி உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே மன அமைதியாக வைத்துக் கொள்வது, ஓய்வெடுத்துக் கொள்வது, சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது, கவனமாக இருப்பது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு சிறந்ததாகவே அமையும். வழிபாடு தெய்வம் தவறாமல் வழிபாடு செய்து கொள்வதே உங்களுக்கு காலத்தில் நன்மை உண்டாகும். அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு தருணம், நல்ல நேரம், பணி சகஜமாக இருக்கும். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நகர்ந்து 3ஆம் இடத்துல செல்லும் போது மனதில் ஒரு உளைச்சல் கொடுக்கும். தேவையில்லாத குழப்பங்களை வந்து போகும். இந்த அலைச்சல் இருந்து நமக்கு என்ன செய்யறது? நம்ம வெளியிலே செல்லலை, ஆனா மன அலைச்சல் கொடுக்குது. அங்க போகணும், இங்க போகணும், அது செய்யணும், இது செய்யணுங்கிறது ஒரு குழப்பம் நீடித்து கொண்டே இருக்குது. இதுல இருந்து நான் எப்படி செய்யறது அப்படிங்கிறதுனா
சக ஊழியர்கிட்ட ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடிய தன்மை உருவாக்கும். தொழில் செய்கிற இடத்துல சற்று கவனித்து செயலாற்றுவது சிறந்தது. இந்த செவ்வாய்க்கிழமை என்பதால் சற்று நிதானமாக இருந்து வரணும். ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க. உங்கள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருப்பதால், சனி பகவான் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருப்பதால் தொழில் நல்ல மேன்மையிடம் ஏற்ற காலமாகவே அமையும். ஆகவே தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது. இந்த தினம் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது சிறந்தது. வீணான முதலீடு, தேவையில்லாத முதலீடு தவிர்ப்பது நல்லது. சம்பந்தம் இல்லாமல் இடத்துல பணம் முதலீடு செய்வது தவறாக ஆகிவிடும். ஆகவே உங்கள் குடும்பத்தில் மேன்மை அடையக்கூடிய தன்மையே நிலவும். ஆகவே குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உருவாகக்கூடிய காலம். அது நெருங்கிய உறவினர்களுடன் மகிழ்ச்சியான தருணமாக பகிர்ந்து கொள்வீர்கள். துணையுடன் பேசுவது நல்ல ஒரு உணர்ச்சிபுறமாக நிதானமாக செயல்படக்கூடிய காலம் உங்களுக்கு. அதாவது நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கும்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்ல மேன்மை அடையக்கூடிய தன்மை, மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசி தீர்த்து கொள்வீங்க. இந்த துளாராசிக்கு ராசன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருந்தால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருநாள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை அமையக்கூடிய காலம். ஆகவே இந்த தினம் உங்களுக்கு சற்று செரிமான கோளாறு வராமல் பார்த்துக் கொள்வது சிறந்தது. வாய்ப்புணர்வு இல்லாமல் இருப்பதே சிறந்தது. ஆகவே உணவு காரம் சாரம் இல்லாத உணவு, கொஞ்சம் திடமான உணவு உட்கொண்டாலே போதுமானது. ஆகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலமே சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிநாதன் சனியுடன் இணைந்து இருப்பது நீண்ட நாள் ஆசை நிறைவேறலாம். ஆகவே இந்த சமயத்தில் உங்களுக்கு பல விதத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய தன்மை. ஆகவே உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கொடுக்கும். இந்த பகல் 12 மணிக்கு மேல் உங்கள் ராசியிலே இருந்து நகர்ந்து சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் செல்லும் போது தனவரவு அதிகரிக்கும். பணப்பழக்கம் உங்களுக்கு சீராக இருந்து வரும். ஆகவே இந்த தினம் உங்களுக்கு ராசியிலே 2ஆம் இடத்தில் இருக்கும் சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல மேன்மை அடையக்கூடிய தன்மையை கொடுத்து கொண்டே இருப்பார். வாரி வாரி வழங்கக்கூடிய தன்மை சொல்லலாம். சுக்கிரன் தனம் பிராத்தம் அதிகரிக்கும் போது இந்த ஏதேனும் ஒரு பொருள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஆகவே கன்சல்ட் பண்ணி கொள்வதே சிறந்தது. குடும்ப உறுப்பினர்களுடைய உதவி இல்லாமல் எந்த பொருள் நீங்கள் வாங்க வேண்டாம். அந்த பொருள் நீங்கள் வாங்கும் போது அது உங்களுக்கு பிரச்சனைகள் சாரும். ஆகவே அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசனை பெற்று எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக் கொள்வதே சிறந்தது. இந்த செவ்வாய்க்கிழமை என்பதால் நிதானித்து செயலாற்றுவதே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்த தினம் சங்கடகர சதுர்த்தி, வெற்றி மேல் வெற்றி பெறணும். விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து கொள்வது சிறந்தது. ஆகவே நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், குறிப்பாக பணி சுமைகள் அல்லது கடினமான வேலைகளுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் பணிபுரியும் இடத்தில் நீங்கள் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய காலம். ஆகவே இந்த தினம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவார். சனியுடைய பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருப்பதால் நிதானித்து செயலாற்றுவதே சிறந்தது. தொழில் வியாபாரம் உங்கள் விடாமுயற்சி திறன் வலுவாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சாதகமான பாலனே அமையும். ஆகவே சற்று கவனமாக இருந்து வருவது உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய தன்மையே இந்த கிரகம் இருப்பதால் கடினமான உழைப்புக்கேற்ற ஊதியம் பிரச்சனையின்றி தவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். தனுராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்பதால் மே மாதம் உங்களுக்கு தனுராசியில அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்தில் மிகவும் சிறந்ததாக செயல்பட்டு வருகிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் உங்கள் ஆற்றலை அதிகரித்து கொண்டு இருக்கும். உங்கள் 9ஆம் அதிபதி 5இல் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூரியனால் உங்கள் குடும்பம் மேன்மை அடையும். பல விதத்தில் உங்களுக்கு லாபம் அடையக்கூடிய தன்மையை கொடுக்கும். பொருளாதார சிக்கல் நிவர்த்திக்கு உண்டான மார்க்கம் கிடைக்கும் இந்த தனுராசிக்காரர்களுக்கு. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு கவனமாக இருந்து செயல்பட்டாலே நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்றக்கூடிய வாழ்க்கை அமைந்து கொள்ளக்கூடிய தன்மையே அமையும். ஆகவே சூரிய பகவானால் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்றபடி நல்ல வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை, முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் இரண்டுமே நீங்கள் சமமாக எடுத்துக்கொண்டு திறமையாக செயலாற்றி வாழ்க்கைக்கு உண்டான தேவை இது, வாழ்க்கைக்கு இது தேவையில்லைங்கிறது முடிவுக்கு நீங்கள் வந்துவிடுவீங்க. அதனால உங்களுக்கு நல்ல சிறந்ததாக காலமாகவே அமையும்.
ஆகவே இந்த தினம் பணம் சீராக இருக்கும். அதே சமயம் வேலையில் அதிகமாக செலவுகள் ஏற்படாமல் இருப்பது சிறந்தது. பேச்சாற்றல் உங்களுக்கு நல்லா இருக்கும். பிறரிடம் பேசும்போது சுவாரஸ்யமாக பேசி பிறரை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே இந்த தனுராசிக்கு அன்பர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமாகவே அமையும். ஆகவே இந்த தினம் கேது பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்க, ஏதேனும் ஒரு கடமை உங்களுக்கு பாக்கி இருக்குது, ஏதோ ஒரு வேண்டுதல் பாக்கி இருக்குன்னா அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காரணம், அத்தனை நிறைவேறக்கூடிய காலம், இந்த ஓய்வு காலம், விடுமுறை காலம் என்பதெல்லாம் நீங்கள் ஒண்ணுமே கவனம் செலுத்தாமல் உங்கள் வேலை ஏதேனும் இருந்தாலும் அது சுமையாக கருதாமல் எடுத்து செய்து கொண்டே இருப்பீங்க. அதனால இந்த தினம் மனசோர்வு இல்லாமல் பார்த்து கொள்வது சிறந்தது. உடல் ஆரோக்கியத்தில் உடற்பயிற்சி மேற்கொள்வதும் தலை சம்பந்தப்பட்ட கோளாறு வராமல், அதாவது தலைவலி வராமல் இருப்பது சிறந்தது. உடல் நலனில் சற்று கவனமாக இருந்து வருவது சிறந்தது. வெளியூர் சென்று வரக்கூடிய காலமாக இருப்பதால் நல்ல ஒரு உறவினர்கள் வீட்டு சென்று வரும்போது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். சுற்றுலா சென்று வரும்போது உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் உங்களுக்கு ஆற்றலை அதிகரித்து கொண்டே இருப்பார். ஆக இந்த மத்தியானத்துக்கு மேல் சந்திர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடம் இருந்து 12ஆம் இடம் வரும்போது சற்று மன உளைச்சல் கிடைக்கும். அந்த மன உளைச்சலிருந்து நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். சந்திர பகவான் பலகீனமாக 12ஆம் இடத்துல மறைவதான் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி 12இல் மறையும் போது குடும்ப உறுப்பினர்கிட்ட சற்று ஜாக்கிரதையாக இருந்து வருவதே சிறந்தது. மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் படபடபடன்னு பேசாமல் இருந்து நிதானித்து செயலாற்றினாலே போதுமானது. ஆகவே இந்த தினம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலம், அதாவது சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பது இந்த தினம் சிறந்தது. மனதில் ஏற்படக்கூடிய கோபதாபங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது இந்த தினம் உங்களுக்கு கால சிறந்ததாகவே அமையும். இருப்பினும் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான உழைப்பு தேவைப்படும். அது கடினமான உழைப்பாக இருந்தாலும் மெதுவாக செயல்படக்கூடிய காலமே உங்களுக்கு அமையும். சற்று நிதானித்து கையாளும் போது உங்களுக்கு வேலையில உங்களுக்கு பணி சுமை குறையக்கூடிய தன்மையாக மாறும். ஆகவே சற்று வேலையில கவனமாக இருந்து தேவையில்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பொறுமையை தான் உங்களுக்கு அவசியம் என்று உணர்த்தி கொண்டே இருப்பார். உங்க மன வேகத்தை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை இந்த சனி பகவான் செய்து கொண்டே இருப்பார். ஆகவே பண விஷயத்தை உங்களுக்கு நல்ல தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது. நிதிநிலை நல்ல சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்தில் வரக்கூடிய சந்திர பகவானால் உங்கள் நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே இந்த தினம் வெளிநாடு சென்று வரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலமாக அமையும். ஆகவே அலைச்சல் இருந்து இருப்பதே சிறந்ததாக அமையும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தினம் மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எந்த பிரச்சனை இருந்தாலும் இழுபறியாகவே உங்களுக்கு வந்தடையும். எதுவுமே முடிய மாட்டேங்குது. ஒரு பஞ்சாயத்து பண்ணோம், இழுபறி ஆயிடுச்சு. ஒரு வேலை செஞ்சோம், அது பாதியிலே நின்று போச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த இழுபறியான காலமாகவே அமையும். ஆகவே சற்று நிதானமாக இருக்கணும். இந்த தினம் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வரும்போது பொருளாதார சிக்கல் இருந்து தவிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஒரு புதிய யுக்திகள் கையாளக்கூடிய தன்மையை கொடுக்கும். வியாபாரத்தில் ஆதாயம் கிடைக்கும். நல்ல நிலைகள் மாறக்கூடிய தன்மை. உயர் பதவி உள்ளவர்களுக்கு விஐபி தொடர்பு உருவாகும். அதாவது மேல்மை அடையக்கூடிய காலம். பொருளாதார சிக்கலிருந்து விடுபடுறதுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே நம்மளுக்கு நன்மை நடக்கக்கூடிய தன்மை. ஆகவே பண வரவுகள் நன்றாக இருக்கும். அதே சமயம் தேவையற்ற செலவினங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது. பணம் இருக்குதுங்கிறது நிறைய மனம் போராட்டமாகவே இருக்கும். ஆகவே இந்த பணத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது, தேவையற்ற முதலீடு செய்து கொள்வது இந்த தினம் சிறந்தது. கவனமாக செயலாற்ற வேண்டும். ஆகவே வேண்டியது சிறு சிறு தவறுகள் நடந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை எளிதாக இருந்து சமாளித்துக் கொள்ளக்கூடிய காலமாகவே அமையும். ஆகவே இந்த தினம் புதிய விஷயங்கள் நல்லா நிதானித்து செயலாற்றக்கூடிய காலமாகவே அமையும். ஆகவே ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உங்களுக்கு சோர்வு இல்லாமல், மன சோர்வு இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல்
உங்களுடைய எரிச்சல் தன்மை நீங்கள் சரி பார்த்து கொள்வதே சிறந்தது. ஆகவே திடமான உணவு உட்கொண்டாலே போதுமானது. நீங்கள் பிறர்கிட்ட எக்காரணம் கொண்டும் எரிச்சலான வார்த்தைகள் உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது. ஆகவே இந்த தினம் குறிப்பாக ஏதேனும் உங்களுக்கு அதிகமான குழப்பங்கள் எரிச்சல்கள் வருதுன்னா உங்கள் குடும்ப ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொள்வது உங்களுக்கு இந்த தினம் இந்த தருணம் உங்களுக்கு நல்ல பலனாக அமையும். ஆகவே எந்த விஷயம் எடுத்தாலும் இந்த கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 7.5 சனி, செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில், ராகுங்க ராசியிலே இருப்பதால் நிறைய குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே ஏதேனும் உங்கள் ஜாதக ரீதி பிராய்த்தம் தேவைப்பட்டால் அது செய்து கொள்வது சிறந்தது. இந்த தினம் விஷ்ணு பகவானை, நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கைமேல் பலம் வந்து அமையும். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த தினம் சற்று முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய காலமே. இந்த ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், 7.5 சனி காலம் எங்க முன்னேற்றம் கொடுக்குது? இன்னைக்கு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான், என்னை பார்த்தாலும் சந்திராஷ்டமம் தான், என்னை பார்த்தாலும் மன உளைச்சல் தான் அப்படின்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலம். இருப்பினும் இந்த ராசியில 9ஆம் இடத்துல இருந்து சந்திரபகவான் 10ஆம் இடத்துல செல்லும் போது தொழில் மேன்மை அடையும். ஆகவே இந்த தினம் தடையின்றி செயலாற்றக்கூடிய தன்மை. ஆகவே நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு புதிய ஆற்றலை புத்துணர்ச்சி தரும். ஆகவே ஆன்மீக ரீதியாக ஈடுபடக்கூடிய காலமாகவே அமையும். ஆகவே ஏதேனும் ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லது அந்த இடத்துல உங்களுக்கு தொடர்பு வரக்கூடிய காலமாகவே அமையும். ஆகவே உங்க ராசிக்கு சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருப்பதால் தொழில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். உங்கள் 5ஆம் அதிபதி சந்திரன் 10இல் இருக்கும்போது தொழில் யுக்திகள் கையாளக்கூடிய தன்மை, பொறுப்புகள் கூடுதலாக கவனம் செலுத்தக்கூடிய தன்மை, அதிகமாகவே பொறுப்பு வந்து அடையும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அது நிதானித்து செயலாற்றிக் கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே குழந்தைகளுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணம். குடும்ப உறுப்பினர்களுடன் சற்று உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய காலம் இந்த தினம். இருப்பினும் அதிகமான செலவினங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வதே சிறந்தது. மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருப்பதே சிறந்தது. உடல் ஆரோக்கியத்தில் மன உளைச்சல் குறையும். உடல்நிலை தோறும் இருப்பினும் சகல விதமான ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடிய தருணமே. நிதிநிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்திக் கொள்வதே சிறந்தது. அந்த தினம் செவ்வாய் சனி பகவான் சேர்க்கைங்களால் ஜென்ம விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன்மை, பொறுப்புகள் கடைபிடிப்பதே நல்லது. தேவையற்ற பணி சுமை உங்களுக்கு அமையலாம். அந்த பணி சுமையினால் உங்களுக்கு சகல விதமான பாதிப்பு உருவாகும். ஆகவே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் வழிகாட்டியாகவே திகழ்வார். ஆகவே உங்கள் ராசிநாதம் பலகீனமாக இருப்பதால் அனைத்து விஷயத்தில் சற்று கூர்ந்து கவனித்து குடும்பத்தில் உண்டான மகிழ்ச்சியை உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி வகுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பலா, ஜெய்பலா, வாழ்க வளமுடன்.